வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டேன் ஏஎக்ஸ். ஃபஸ்ட் நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் ஏஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா கொடுத்துக்கிற இந்த டி வேல்யூலாம் என்னவோ அதுக்கு எம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டினா எம் அப்படின்னா டி ஸ்கொயர்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அந்த ஒய் எழுதக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எதுவுமே எழுதக்கூடாது. ஜஸ்ட் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுதணும். டிக்கு ஸ்மால் எம் தான், எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஸ்கொயர் அப்படின்னா எம்முக்கு 2 ரூட் வேல்யூ இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைடு போச்சுன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ எம் ஈக்குவல் டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஸோ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, இந்த மைனஸ் நெகட்டிவ் இருக்கிறதுனால ஒரு ஐ வரும். ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் ஏ மட்டும் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக எடுத்து எழுதிக்கிறோம் பாருங்க, எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இன்ட்டு ஏ. ஒரு பாக்ஸ் ஒன் பண்ணிக்கலாம், இதான் சொல்யூஷன்ற மாதிரி. ஸோ இதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னா கேஸ் நம்பர் 3ல பார்க்கணும். கேஸ் நம்பர் 3 என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இ பவர் ஆல்ஃபா எக்ஸ். ஸோ ரியல் பார்ட் இல்லை, அதனால் 0x ஏ இன்ட்டு காஸ் பீட்டா எக்ஸ், பீட்டான்றது இமேஜினரி பார்ட், ப்ளஸ் பி இன்ட்டு சைன் பீட்டா எக்ஸ். இங்கே இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏ தான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? இந்த ஏ தான் இமேஜினரி பார்ட்டு. ஸோ ஏ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சைன் பிஎக்ஸ். பீட்டோட வேல்யூ ஏன்னு கொடுத்தோம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வராது, ஏன்னா எனிதிங் பவர் 0 1 ஆகிடும். இ பவர் 0x எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 நம்ம பொதுவாக போட மாட்டோம். ஸோ அதை விட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் மட்டும் நான் இப்போ எழுதிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஏ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இதே நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எப்போலாம் நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குதோ நம்ம அதுக்கு பாக்ஸ் போட்டு வச்சா பார்க்குறது நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம F1 F2 நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம F1 F2 சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் F1, பிக்கு பக்கத்தில் எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அதான் F2 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ F1 ஈக்குவல் டு ஏவுக்கு பக்கத்தில் காஸ் ஏஎக்ஸ், சேம் F2 வந்து பிக்கு பக்கத்தில் இருக்கிற சைன் ஏஎக்ஸ். ஸோ F2 ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். F1 டேஷ் ஈக்குவல் டு காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ்னு வரும், மைனஸ் சைன் ஏஎக்ஸ். அப்புறம் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஏவை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். அது F2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பொதுவான கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா F1 into F2 dash minus F2 into F1 dash. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ், ஏ ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு காஸ் ஸ்கொயர், ஏன்னா 2 டைம் காஸ் இருக்கு இல்லையா, ஸோ காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் மைனஸ் F2 இன்ட்டு F2 டேஷ். ஸோ இங்கே ஒரு மைனஸ் ஏ வருது பாருங்கள், அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஏ, ஸோ ப்ளஸ் ஏ, 2 டைம் சைன் வருதுனால சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ். ஸோ இதில் காமனாக பாருங்கள், 2 டேர்ம்லேயும் ஏ காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ ஏ இன்ட்டு 1 ஏ தான். ஸோ F1 F2 டேஷ் மைனஸ் F2 F1 டேஷ். ஸோ இதை நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ தென் இப்போ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது, ஒரு கேல்குலேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு கேபிட்டல் P F1 ப்ளஸ் கேபிட்டல் Q இன்ட்டு F2. இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன்.
ஸோ நான் பியை செப்பரேட்டாக கண்டுபிடிக்க போகிறேன். வேர் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கேபிட்டல் பியோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் பி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் f2 இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் இன்ட்டு dx. ஸோ அந்த கிவன் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தெரியும் f1 என்ன f2 என்ன அப்படின்னு. ஸோ மைனஸ் f2 வேல்யூ பாருங்கள் sin ax. ஸோ sin ax இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேபிட்டல் எக்ஸ் கொஸ்டினோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க tan ax. ஸோ அந்த tan ax நான் கொடுத்துக்கிறேன் இன்ட்டு tan ax டிவைடட் பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் பார்த்தீங்கன்னா ஏ நம்ம ஆல்ரெடி நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏ இருக்கு இல்லையா 1/a அதை வெளியே எடுத்துடலாம். 1/a மைனஸ் 1/a ஆக்சுவலாக sin ax இன்ட்டு tan ax. இப்போ பார்த்தீங்கன்னா tan axும் sin axும் ஒரே டைமில் நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது. மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனு அட் ஏ டைமில் நம்ம ஃபார்முலா மெத்தடில் போட முடியாது. சம் ட்ரிக்னாமெட்ரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sin axும் tan axும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். ஸோ டேனை நம்ம எப்படி எழுதுவோம் பொதுவாக அப்படின்னா sin பை காஸ்ன்னு எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ tan ax அப்படின்னா sin ax டிவைடட் பை cos ax into dx ஈக்குவல் டு பேலன்ஸ் பண்ணிடலாம். அது மைனஸ் 1/a இன்டெக்ரல் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைம் சைன் இருக்கு. ஸோ அதை நம்ம சைன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் ax டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்க cos ax into dx is equal to minus 1/a இன்டெக்ரல். இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஒரு ஃபார்முலா இருக்கு, ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ 1 மைனஸ் cos ஸ்கொயர் இங்கே தீட்டாவோட வேல்யூ தான் ax. ஸோ அதனால் நம்ம ax தான் எழுதணும் டிவைடட் பை cos ax into dx. ஸோ நியூமரேட்டரில் 2 வேல்யூ இருக்குது, 2 டேர்ம் இருக்குது, டினாமினேட்டர் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நான் இதை எல்சிஎம் எடுத்துக்க போகிறேன். எல்சிஎம் மீன்ஸ் தனித்தனியாக நான் செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ 1 பை டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு cos ஸ்கொயர் இருக்குது. ஸோ cos ஸ்கொயர் ax பை cos ax மொத்தமாக இது சேர்த்து ஒரு இன்ட்டு dx. ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்மேட்டை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் நான் அப்படியே கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ 1 பை காஸை நம்ம என்ன பண்ணலாம்னா சீக்கன் ax அப்படின்னு எழுதலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது ஆக்சுவலாக. ஸோ கண்டினியூ p ஈக்குவல் மைனஸ் 1/a 1 பை காஸ் இருந்தது இல்லையா, அது சீக்கன் ax இன்ட்டு dx மைனஸ் நியூமரேட்டரில் காஸ் ஸ்கொயரு கீழே ஒரு காசு இருக்குது, ஒரு டைம் காசு கேன்சல் ஆச்சுன்னா ஒன்லி காஸ் ax இன்ட்டு dx. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடை பாருங்கள், இதை எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த 1 பை காஸ் ax-ஆ இது சீக்கிரம் எழுதலாம். இந்த டினாமினேட்டரில் காசு நியூமரேட்டரில் ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் இதை கேன்சல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 டைம் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரிமைனிங் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்லைடில் உங்களுக்கு காஸ் ax-னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ செப்பரேட் ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட் டைம் ஏன் பண்ண முடியலன்னா ஒரே டைம் 2 ஃபங்க்ஷன் இருந்தது. இப்போ இந்த இன்டகிரேஷனுக்கு ஒரு எக்ஸ் ஃபங்க்ஷன், செகண்ட் இன்டகிரேஷன் ஒரு எக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ சீக்கன் இன்டகிரேஷன் பண்ணால் லாக் சீக்கன் ax ப்ளஸ் tan ax, இதுதான் சீக்கன் ax-ஐ இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஹோல் டிவைடட் பை அப்படின்னு போட்டு கீழே எழுதிடணும் ஏன்றது மைனஸ் செகண்ட் இன்டகிரேஷன் பாருங்க, காஸ் இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு sin ax பை a அப்படின்னு கிடைக்கும். இப்போ ப்ராக்கெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மைனஸ் 1/a காமன். ஸோ இந்த மைனஸ் 1/a-வை நான் இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க 2 டேர்முக்கும். ஸோ ஆல்ரெடி உள்ள ஒரு a இருக்குது. ஸோ a இன்ட்டு a ஸ்கொயர் ஆகிடும். log of secant ax plus tan ax மைனஸ் இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணிங்க ப்ளஸ் ஆகிடும். ஸோ sin ax பை a ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள்,
pf1 equal to f1 தெரியும் நம்மளுக்கு cos ax அப்படின்னு பார்த்திருப்போம். f2 வந்து sin ax அப்படின்னு நம்ம previous slideல பார்த்திருந்தோம். ஸோ f1 ஓட வேல்யூ நாங்கள் சேர்த்துக்கிறேன் minus cos ax by a square into log of secant ax plus tan ax. ஸோ செகண்ட் டேர்ம்லேயும் நம்ம இந்த f1 அதாவது cos ax மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு sin ax இருக்கு. இப்போ ஒரு cos ax நான் இங்கே போட்டுக்கிறேன். cos ax divided by a square. So which is our pf1 value. So next நம்ம q கண்டுபிடிக்கலாம். So q கான ஃபார்முலா integral f1 capital X divided by f1 f2 dash minus f2 f1 dash into dx. So f1 வேல்யூ தெரியும் நம்மளுக்கு cos ax இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க cos ax capital X என்றது என்னன்னு பாருங்க capital X தான் நம்மளுக்கு given problem capital X tan ax question ஓட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ divided by இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சு நம்ம f1 f2 dash minus f2 f1 dash என்னது a into dx. இப்போ capital Q உடைய simplest form பாருங்க 1 by a வெளிய எடுத்துடலாம் integral இந்த cos ax. இப்போ இதே நம்ம டைரக்டா இன்டகிரேஷன் பண்ண முடியாது ஏன்னா இங்க ஒரு x ஃபங்க்ஷன் இங்க ஒரு x ஃபங்க்ஷன் இருக்கு. லாஸ்ட் p எப்படி ரெடியூஸ் பண்ணோமோ அதே போல நம்ம q ஐ ரெடியூஸ் பண்ணனும். இந்த tan as usual sin ax by cos ax னு எழுதிடலாம். ஸோ இந்த டைம் p கண்டுபிடிச்ச மாதிரி பெருசா இருக்காது ரெடியூஸ் ஆயிடும் பாருங்க ஏன்னா cos ax கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா 1 by a integral sin ax into dx மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்டகிரேஷன் sin ax இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா மைனஸ் cos ax அப்படின்னு கிடைக்கும். sin ax இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா மைனஸ் cos ax டிவைடட் பை அந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் கீழே எழுதுங்க. இது q. ஸோ இந்த a உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் cos ax by a square which is q. பட் நம்மளுக்கு தேவை q f2 தேவை. ஸோ q into f2 தெரியும் நம்ம sin ax. ஸோ மல்டிப்ளை sin ax in right hand side மைனஸ் ஆல்ரெடி ஒரு நம்மளுக்கு cos ax by a square இருக்கு அது கூட ஒரு sin ax சேர்த்துக்கலாம் divided by a square. ஸோ இதுக்கு நம்ம pf1க்கும் qf2க்கும் நம்ம ஒரு சொல்யூஷன் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த pf1 qf2 நம்ம சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொடுக்குறோம். ஈக்குவேஷன் 1 பாருங்க this equation 1 pi equal to pf1 plus qf2. ஸோ இங்க நம்ம அப்ளை பண்றோம். ஸோ pi equal to pf1 பாருங்க minus cos ax by a square log of cos ax plus tan ax. இங்கே பாருங்க இங்க plus sin ax tan ax by a square இருக்கு இங்க minus sin ax cos ax by a square இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா இது ரெண்டும் 0 ஆயிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அது கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு இந்த டேர்ம் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த pi இதோட ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம ஜெனரல் சொல்யூஷன் மட்டும் எழுதினா போதும். ஸோ ஜெனரல் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் y equal to complementary function plus particular integral. ஸோ y ஓட வேல்யூ பாருங்க காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஸோ a cos x plus b sin ax. பர்டிகுலர் இன்டெக்ரல் மேலே எழுதிக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் cos ax by a square into log x log of secant ax plus tan ax which is the required solution. Log of secant ax plus tan ax. Thank you.